பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம் இல்ல? அந்த புதிய மாதனுடன் ஒரு எக்ஸைட்மெண்ட். இந்த மாதத்துல தேவன் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று. இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்ல? இந்த வருஷம் முழுவதிலும் நீங்கள் தீங்கை காணாதபடி அவர் பாதுகாத்து நடத்துவார். இந்த புதிய மாதத்திற்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 29 22 வசனம், இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை, உங்கள் முகம் செத்து போவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் கடந்த நாட்கள்ல நிறைய வெட்கப்பட்டு போயிட்டேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நன்மை செய்வார்னு எதிர்பார்த்து தோல்வி, ஏமாற்றம், பல கஷ்டங்களை கடந்த வருஷத்துல சந்தித்து என்னை சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில வெட்கப்பட்டு போயிட்டேன். என் உறவினர்களுக்கு நடுவில் வெட்கம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. நீங்க ஆண்டவரை தேடி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பரிகாசம் பண்ணக்கூடிய அளவில் என் முகமே செத்து போன நிலைமையில் ஆகிவிட்டது. அவங்க மத்தியில தலை நிமிர்ந்து நடக்க முடியல. அந்த மாதிரி பாடுகளை கடந்து வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் முகம் வெட்கப்படுவது இல்லை, இனி உன் முகம் செத்து போவதும் இல்லை. செத்து போன மாதிரி வெட்கப்பட்டு தலை குனிந்து இனி நிற்க போவது இல்லை. உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்ல, இனிமேல் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்நாள் என்ற ஒரு பெண் குழந்தை இல்லாததுனால வெட்கப்பட்டு துக்கப்பட்டு கலங்கினாள். ஒரு நாள் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து பரிகசித்து அதே மக்கள் மத்தியிலே தலை நிமிர்ந்து நடக்கும்படி வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலனை கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, என் முகம் செத்து போவதும் இல்லை. வெட்கத்திற்கு பதிலாக நீர் இந்த நாட்களில் 2 தனியான பலனை எனக்கு தருகிறீர். நான் விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.